வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம ஆர்ஜி கிச்சனில் வெள்ளை பூசணிக்காய் தோசை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை பூசணிக்காய், புழுங்கல் அரிசி, பச்சரிசி, மிளகா, உப்பு, சீரகம். அரிசியும் 2 அரிசியும் ஒன்றா சேர்த்து களைஞ்சி ஒரு 3-4 மணி நேரம் ஊற வைக்கலாம். அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 2 அரிசியும் ஒன்றா சேர்த்து களைஞ்சிட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். அப்புறம் பார்க்கலாம். வெள்ளை பூசணிக்காய் தோசைக்கு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறி இருக்கு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஆட்ட போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் வெள்ளை பூசணிக்காய் சேர்த்தலாம். தேவையான அளவு சீரகம், 2 பச்சை மிளகா, உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. இதை ஒரு தடவை விப்பரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், பூசணிக்காய் ஓரளவுக்கு மெஞ்சிருக்கு. இப்போ இதோட அரிசி சேர்க்க போகிறோம். இப்போ மிக்சியில் அரிசி சேர்த்தாச்சு. இது அரிசி பாருங்கள், தோசைக்கு ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஆட்டியிருக்கேன். இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிடுறேன். பாருங்கள், மாவு பாத்திரத்தில் வலிச்சிட்டேன். இதை 1 மணி நேரம் ஊற விடணும். அப்போ தான் தோசை நல்லா சாஃப்டாக எடுக்க வரும். தோசை ஊற்ற போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி போட்டு கலந்து விட்டு தோசை ஊற்றினா நல்லா வாசமாக இருக்கும். கல் காஞ்சிருச்சு. தோசை ஊற்றிருக்கேன். இது ஒரு பக்கம் வேகட்டும். திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தோசை திருப்பி போட்டாச்சு. தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த தோசை ரொம்ப யம்மியாக இருக்கும். வெள்ளை பூசணிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னியோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பூண்டு சட்னியும் ஆப்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்கிறது. இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிற தோசை. இது ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.